ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், சூப்பர் சம்பவம். கமருதோட ரசிகர்கள் அப்படியே கொண்டாடுற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பும் தட்டி விடுங்க. ஏன்னா கமருது, நான் தான் நிறைய சொன்னேன்ல, கமருதோட ட்ராக்கை மாற்றுறாரு. ஏன்னா அந்த ட்ரெயின் இந்த ட்ராக்கில் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ட்ராக்கும் அப்படியே இந்த ட்ராக்கில் தான் அப்படி டொரக்குன்னு இப்படி மாற்றி இன்னொரு ட்ராக்கு போகும், ட்ரெயின் ஈஸியாக போயிடலாம்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு நேற்றுலேருந்தே. இந்த அம்மா வந்து காலை குத்த வச்சு உட்காரதும், அவர் வந்து நெட்டை உடைக்கிறதும், பக்கத்தில் வந்துட்டு நம்ம எஃப்ஜேக்கு வந்து வயிறு எரிஞ்சு காது வழியாக புகை வர்றதும், அடடடே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. எஃப்ஜேலாம் கிட்ட நெருங்க முடியாது. அந்த சம்பவத்தை பார்த்தாரா தூக்கம் வராது. நேற்றே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு தூக்கமே இல்லை. எப்பயுமே நல்லா தூங்குற ஆளுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு போச்சு. இன்றைக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இப்போ நடக்கிற விஷயத்த மட்டும் ஒரு பார்த்தார வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு தூங்க மாட்டார். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கமருது ஆனால் சூப்பர் பிட்டு போகிறார். அது வந்து நம்மளுக்கு தெரியாதா? அங்கே வந்து அரோராக்கே டவுட் வருது. அரோரா வினோத் பத்திரிக்கை வினோத் நடுவில் கலாச்சி விட்டாப்புல. என்னென்னா இவங்க 2 பேரும் ஒரு லவ் சப்ஜெக்டை வந்துட்டு ஸ்கிட்டாக பண்ணுறாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வேணுமா வேணாமா உனக்கு கமருது கேட்குறாரு. அதுக்கு அவங்க சாரி கேளுன்னு வேணா சொல்கிறாங்க. அப்போ அவர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோட அவர் சாரி சொல்கிறாரு. இப்படியே கேட்ப சாரி போயா அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்க்கிறாங்க. இப்போது அது அப்போ இவர் ஒரு டைலாக் வர, லாக்டவுனில் உன்னை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலாக ஏறி இறங்கி நான் வந்தனே, நீ வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவியா? அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? சொல்லு, சத்தியமாக என்ன மாதிரி ஒருத்தனை வந்து உன்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னும் போதே வந்து வினோத் சொல்லிட்டார், வேணாம் இவன் ஸ்கிட்டு பேசுன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போட்டுட்டுக்கான்ட்டார். செம்ம சிரிப்பு. கரெக்டாக என்னங்க வினோத், நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்கிறவருக்கு கிளியராக தெரியுது. இவர் பேசும்போது அரோராவும் சொல்கிறாங்க, ஏய் நீ அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டுருக்க என்ன அப்படின்ட்டு. அதுவும் கோயில் மாட்ட சொன்ன அரோரா, நீ எல்லாம் கூட்டு போக முடியாது, அதுக்கு முன்னாடி நான் புக் பண்ணி வச்சுருக்கேன் கமருதுன்னுன்றாங்க. இதே இது இல்லை, என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுக்கப்புறம் வந்துட்டுக்கு அவர் சொல்கிறார், உன்னோட பிரச்சனைக்கு கூட நான் நின்று இருக்கேன். ஒருத்தர் போனோன்னு ஐயோ நிறைய நட்படு சொன்னோடனே கமருது வந்துட்டு, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சரியா, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நான் எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன் பீரியட் வந்தேன்றாரு. இங்கே உடனே அரோரா கலாய்க்கிறாங்க, டேய் என்னடா நடக்குதுங்கன்னு. என்னத்தை சொல்ல, இது வந்து இப்போ வர எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு. இதில் என்ன பெருமை? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது பெருமை. இதே ஒரு கேர்ள் வந்து எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து தப்பு. சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டு பாருங்கள் மக்களே. ஒரே ஒரு வார்த்தை தான், அதை வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னால் வேறு மாதிரி அர்த்தம் வருது, ஒருத்தவங்க சொன்னால் வேறு மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் 2 வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதோட இந்த மனமாற்றம் நான் எதிர்பார்த்தது தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு பழமொழி மட்டும் சொல்ல விரும்புகிறேன், யானை தன்மையிலே மண்ணவாரி போட்டுக்குவோம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.